புதிய நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வழிகாட்டி ப்ரோக்ராமில் மத்திய அரசுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யூனியன் பட்ஜெட் 2021 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் February 1, 2021 அன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது இந்த வருஷம் முக்கியமான ஒரு தருணத்தில் இந்த பட்ஜெட் வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும், COVID-19 அப்படிங்கிற பெரிய இடையூறுக்கு அப்புறம் இந்தியா இப்போ திருப்பி பொருளாதார விஷயத்தில் மேலே வரணுன்றதுக்காக நிறைய செயல்பாடை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார். போன பட்ஜெட்லேருந்து இந்த பட்ஜெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மினி பட்ஜெட் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மெயின் பட்ஜெட் யூனியன் பட்ஜெட் 2021 ஆகப்பட்டது ஒரு முக்கியமான தருணத்தில் வந்திருக்கிறதுனால இந்த பட்ஜெட் பொதிகை நேயர்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தூர்தர்ஷன் பொதிகை இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணுறோம். இந்த யூனியன் பட்ஜெட் 2021 ஃபஸ்ட்டு சில முக்கியமான நாட்டுடைய சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய நாடாகப்பட்டது கோவிட் வரத்துக்கு முன்னாடி வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது. அப்பயும் பொருளாதார சிக்கல்கள் இருந்துகிட்டு இருந்தது, நெருக்கடிகள் இருந்துகிட்டு இருந்தது. வேகமாக வளர்ந்தால் கூட அப்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2019 அதுக்கான செயல்பாடை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. போன வருஷம் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா COVID-19 லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நிறைய வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டது. ஆனால் அது தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஒரு சமயம் லாக்டவுன் போடாமல் இருந்திருந்தா இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு நிறைய நம்ம நாட்டில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். அந்த விஷயத்தில் கவர்மெண்ட்டை பாராட்டணும். ஏன்னா உயிர் தான் முக்கியம், பொருளாதாரத்தை விடன்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த ஸ்டெப் எடுத்தாங்க. ஆனால் இப்போது பொருளாதாரத்தை திருப்பி கொண்டு வரதுக்காக இந்த யூனியன் பட்ஜெட் 2021 தாக்கல் பண்ணும்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரமாகப்பட்டது 11% வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ அவங்க IMF சொன்ன 11% தான். இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா 11% GDP growthல வளர முடியும்னு சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சியாகப்பட்டது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா உலக நாடுகளில் COVID-19னால முக்கியமாக அமெரிக்கா, யூரோப்பியன் நாடுகளில் பயங்கரமான பாதிப்பு இருந்தது. ஆனால் ஆசிய நாடுகளில் இந்த பாதிப்பாகப்பட்டது மிக கம்மியாக தான் இருந்தது, எக்ஸப்ட் சைனா. அதனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுத்த கோவிட் ஸ்டெப்ஸ்னால நாட் ஓன்லி யூனியன் கவர்மெண்ட் பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எடுத்த ஸ்டெப்ஸ்னால கோவிட் அந்த கர்வ் ஆகப்பட்டது, அந்த கோவிடுடைய தாக்கமாகப்பட்டது குறைச்சி இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறதுனாலையும் மக்கள் விழிப்புணர்வாக இருந்ததுனாலையும் சானிடேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்து மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறதுனாலையும் இந்த கோவிடை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. அதனால் இப்போ இந்தியா ஆகப்பட்டது 11% கிட்டத்தட்ட வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எல்லா பொருளாதார அறிஞர்களும் சொல்கிறாங்க. இது சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம். அதுக்கான இந்த பட்ஜெட் உதவுமானா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் கவர்மெண்ட் எடுத்திருக்கிறது கண்டிப்பாக அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பற்றாக்குறை. இந்திய நாட்டில் நம்ம பட்ஜெட் ஆகப்பட்டது எப்பயுமே பற்றாக்குறை தான். ஏன்னு உங்களுக்கு தெரியும், இந்தியா ஒரு டெவலப்பிங் நேஷன். இந்தியா வளரக்கூடிய நாடு. இங்கே பஞ்சம் அதுக்கப்புறம் வளர்ச்சியாகப்பட்டது தேவை. கிட்டத்தட்ட 130 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு. எல்லாருக்கும் படிப்பு கொடுக்கணும், எல்லாருக்கும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், எல்லாருக்கும் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி கேஸ் கனெக்ஷன், நிறைய விஷயங்கள் சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் பண்ணணும். ஏன்னா பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக இருக்கிறதுனால அவங்கள தூக்கி விடுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே யூனியன் பட்ஜெட்டில் பண்ணணும். அதுதான் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிஸ்டமேட்டிக்காக 2014 2019 2020 வரைக்கும் தொடர்ந்து நிறைய ஸ்கீம்ஸ் வழியாக கொண்டு சேர்த்துருக்கார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் போன பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஒரு சாமானிய மனிதருக்கு டைரெக்டாக கிரெடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆயுஷ்மான் பாரத் போன்ற ஸ்கீம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உஜ்வாலா ஸ்கீம்ஸாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணி மக்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயங்களை கம்மி பண்ணி நாட்டில் இருக்கக்கூடிய கட்டுமான விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இப்போ ரோடு, ரயில், ஏர்போர்ட்டு இதுக்கெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ணும்பொழுது எதுக்காக இதை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பட்ஜெட் பற்றாக்குறையாகப்பட்டது. அதாவது ஒரு பட்ஜெட் போடுறீங்க, நீங்கள் ஒரு வீட்டில் வந்து குடும்பம் நடத்தும் போது எல்லா மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையாக இருக்கும். அடுத்த மாதம் வரக்கூடிய சம்பளத்தை வச்சு அந்த மாதம் கூட நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ முன்னாடியே அட்வான்ஸ் வாங்குவோம் சேலரி. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட நாட்டோட பட்ஜெட்டும் அதே மாதிரி தான், பற்றாக்குறையோடு தான் நம்ம பட்ஜெட் இருக்குது. அந்த பற்றாக்குறையாகப்பட்டது 9.5% இருக்குது. இந்த பற்றாக்குறை போன வருஷம் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, போன வருஷம் எஸ்டிமேட் பண்ணும்போது 3.5 தான் இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, கோவிட் வந்ததுனால, கோவிட் இடையூறு காலங்களில் வந்து நிறைய பேக்கேஜ் கவர்மெண்ட் கொடுத்ததுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 lakh crore கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் கோடி கவர்மெண்ட் வந்து ஒதுக்கீடு பண்ணி மக்களுக்கு போய் சேரணும்னு கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3.5% இருந்த பட்ஜெட் பற்றாக்குறை 9.5% பட்ஜெட் பற்றாக்குறையாக வந்திருக்கு. இந்த 9.5% பட்ஜெட் பற்றாக்குறையை கவர்மெண்ட் வந்து ஏறினது எப்படி உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து பேங்க்கில் போய் லோன் வாங்குறீங்க. இந்த பட்ஜெட் பற்றாக்குறை ஏறும் பொழுது உங்களுடைய பேங்க்கில் வாங்கக்கூடிய லோனோட இன்ட்ரெஸ்ட்டும் ஏறும். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எப்படி இது இம்பேக்ட் ஆகுதுன்னு. அப்போ உங்களுடைய பேங்க்கில் வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கணும்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து சில விஷயங்கள் பண்ணணும். அதனால தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், பிஎஸ்யூஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் வந்து எங்கெல்லாம் லாஸ் மேக்கிங் என்டிட்டிஸ் இருக்கோ, எங்கெல்லாம் நஷ்டகரமாக இயங்கக்கூடிய என்டிட்டிஸ் இருக்கோ, அந்த என்டிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு சமயம் பட்ஜெட் பற்றாக்குறை அப்படியே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக பாதிப்பு இருக்கும். ஏன்னா பட்ஜெட் பற்றாக்குறை வந்ததுக்கப்புறம் அந்த பட்ஜெட் பற்றாக்குறையினால லோன் நீங்கள் போய் பேங்க்கில் வாங்குறீங்க, இல்லை அதுக்கான பேங்க்கில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற வாய்ப்பு இருக்குது. அது ஏறாமல் இருக்கணும்னு சொன்னால் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வழியாக தான் இது செய்ய முடியும். அதான் கவர்மெண்ட் சொல்கிறது என்னென்னா ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் மெஷர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரூடென்ட் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் மெஷராக இருக்கணும். அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கும் பொழுது இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அருண்ஜேட்லி அவர்கள் 2003, 2002 ஒரு ஸ்பீச் கொடுக்குறார். மிக அருமையான ஸ்பீச் பார்லிமெண்ட்டில். அவர் சொல்கிறாரு, எந்த நிறுவனங்கள்லாம் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில் நஷ்டத்தில் இயங்குதோ, எந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இயக்க முடியலையோ கவர்மெண்ட்டால், அந்த நிறுவனங்கள் எல்லாத்தையுமே வந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ரைவேட்டைஸ் கிடையாது, டிஸ்இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ஒரு 100% கவர்மெண்ட் வச்சுருக்காங்கன்னா ஒரு 20% ஒரு ப்ரைவேட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க அந்த காசை போடுவாங்க. அதனால் வரக்கூடிய பணத்தை வச்சு கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் பற்றாக்குறையை சரி பண்ண முடியும். அப்போ பட்ஜெட் பற்றாக்குறையை சரி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். இதுதான் அப்ஜெக்டிவ் கவர்மெண்ட்டோடது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த பாலிசி யூனியன் கவர்மெண்ட் 2021 பார்த்தீங்கன்னா முக்கியமாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய என்டிட்டிஸ்க்கு வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது தப்பாக ரைட்டாங்கிறத விட இது தேவையானா கண்டிப்பாக இப்போ தேவை, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதில் வந்து தப்பு ரைட்டே கிடையாது. நிறைய விவாதங்களில் பார்க்குறீங்க, இது கவர்மெண்ட் விற்கிறது தப்பா, கவர்மெண்ட் விற்காமல் இருக்கிறது தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை தப்பாக ரைட்டாங்கிறத விட இன்றைக்கி இது தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து நான் அந்த பற்றாக்குறையை நிறைவேற்றலன்னு சொன்னால் சாமானிய மனிதர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு 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 சேலஞ்சாக இருக்கும், ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சரி, கவர்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் என்ன? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படின்னு சொன்னார். மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ்னா என்ன? கவர்மெண்ட்டோட வேலை வந்து வியாபாரம் நடத்தக்கூடாதுன்றது இவங்களை, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட கொள்கை. இன்னொரு கவர்மெண்ட் வரும்போது கவர்மெண்ட் நடத்தணுங்கிறது அவங்க கொள்கையாக இருக்கலாம். பட் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து வியாபாரத்தில் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸில் இருக்கணுங்கிறது தான் அவருடைய கொள்கை. அந்த கொள்கையை பேஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது பொதுத்துறையில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை பொதுத்துறை பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அசெட்ஸையும் வந்து இந்த பட்ஜெட் வழியாக விற்று, இல்லாட்டி பட்ஜெட் வழியாக அதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய விவாதங்களை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அசெட்ஸ் விற்கிறாங்க கவர்மெண்ட். அப்படி கிடையாது.
சிஸ்டமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டும் சரி, சிஸ்டமேட்டிக்காக மேனேஜ் பண்ண முடியாததுனால குறைச்சிட்டே வராங்க. போன வருஷம் கோவிட்னால கிட்டத்தட்ட வந்து நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதாவது கவர்மெண்ட்டுடைய திட்டமிடல் குழு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர் வேலைவாய்ப்பு போயிருக்கு. அதாவது கோவிட் டைமில் 1.5 கோடி பேர் நம்மளோட சகோதர சகோதரிகளுக்கு இன்றைக்கி வேலைவாய்ப்பு போயிருக்கு. இது இந்தியாவில் மட்டும் போல, எல்லா நாடுகளிலும் வேலைவாய்ப்பு போயிருக்கு. இந்தியாவில் இன்ஃபேக்ட் கம்மியாக போயிருக்கு. காரணம் என்னென்னா, இந்திய நாடாகப்பட்டது குறு சிறு தொழில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறதுனால இங்கே நம்ம நாட்டில் வந்து 93.5% வேலைவாய்ப்பு வந்து குறு சிறு தொழில் கொடுக்குறாங்க. யார் குறு சிறு தொழில்? கோயம்பேட்டில் இருக்கவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃபன் கடை நடத்துகிறவங்க, இவங்க தான் நம்ம நாட்டில் வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் கிடையாது. அப்படின்னும் போது இந்த நாட்டுடைய சக்தி ஒரு சாமானிய மனிதர். அப்படிங்கிறதுனால இந்த நாட்டில் வந்து பெரிய வேலைவாய்ப்பு இல்லாமல், பெரிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேருக்கு தான் வேலை போயிருக்கு. ஆனால் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்களுக்கு இன்னும் வேலை போயிருக்கு. அப்படின்னும் பொழுது இந்த 1.5 கோடி பேருக்கு வேலை போனதை வந்து எப்படி வேலைவாய்ப்பை உருவாக்கணும்னு ஒரு பிளான் வேணும் இல்லையா கவர்மெண்ட்டுக்கு. அப்போ கவர்மெண்ட் என்ன யோசிச்சாங்கன்னா இந்த பட்ஜெட்டில், அதாவது கட்டுமான விஷயங்களை கொண்டு வந்தால் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டோட சிந்தனை. இந்த சிந்தனையாகப்பட்டது கரெக்டாக தப்பான்னு திருப்பி போகாதீங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரை தான் பண்ண முடியும். அதுக்காக இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது 34 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 34 lakh crores இந்த பட்ஜெட் மொத்தம். அதில் 5,54,000 கோடி கிட்டத்தட்ட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது கட்டுமான விஷயங்களுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, பெரிய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் காலங்களில் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய திறன் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ ரோடு ப்ராஜெக்ட் போட்டாங்கன்னா, அந்த ரோடு ப்ராஜெக்ட் போடும்போது அங்கே வேலை பண்ணுறவங்க, அங்கே அதை சுற்றி வந்து அந்த உணவு கொடுக்குறவங்க, அது இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிற்கள் வெல்டிங் பண்ணுறவங்க, அவங்க இவங்கன்னு சொல்லி இந்த ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணுன்றதுக்காக தான் தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த கட்டுமான விஷயங்கள் கொண்டு வந்ததுனால யாருக்கும் வேலைவாய்ப்பு உருவாகாதுன்னு சொல்கிறது தவறு. ஆனால் உடனே உருவாகுமா? ஆகாது. இப்போ 1.5 கோடி பேர் வந்து வேலைவாய்ப்பு போயிருக்கு இல்லையா, அவங்களுக்கு உடனே 2021 வேலைவாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 3 வருடங்கள், வரக்கூடிய 4 வருடங்கள், வரக்கூடிய 5 வருடங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பழைய நிலைமையில் நம்மளுடைய பொருளாதாரம் வரணும்னு சொன்னால் 2021 இருக்கிற மாதிரி, 2020 இருந்த மாதிரி, 2019 இருந்த மாதிரி 2021 தொடங்கினா தான் நம்ம 2026 2027 நம்மளுடைய நாட்டை வந்து பழைய மாதிரி கொண்டு வர முடியும். அதனால் என்னோடய ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும், மக்களுக்கு என்னென்னா, கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கட்டுமான விஷயங்களை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக தான் பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் இந்த வந்து நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கட்டுமான விஷயங்களை கொண்டு வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் 5,54,000 கோடி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது 6 பில்லரில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட், இந்த 6 பில்லர் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், அதாவது ஹெல்த், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2,23,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டுமான தொழில்கள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா 5,54,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், அதாவது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிக்காக, கிராமத்தில் இருக்கக்கூடிய கட்டுமான விஷயங்களுக்காக கிட்டத்தட்ட 40,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி மனித வளம் மேலாண்மை, ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 15,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இனோவேஷன் அண்ட் R&D பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் கவர்னன்ஸ், அதாவது கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மாற்றி அமைக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,768 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த 6 பில்லரில் தான் இந்த பட்ஜெட்டை வந்து கட்டமைச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக 2,23,000 கோடி ஹெல்த் செக்டார். இது எதுக்காக ஒதுக்கீடு பண்ணணும்? இன்றைக்கி நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அருண்ஜேட்லி அவர்களும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கோடி குடும்பங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொடுத்துருக்காங்க. 10 கோடி குடும்பம்னு சொல்லும் பொழுது ஒரு குடும்பத்தில் 5 பேர்னு வச்சுக்கோங்க.
ஒரு கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க, நகரப்புறத்தில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட ஆவரேஜாக எடுத்திங்கன்னா தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 5 பேருக்கு பெனிஃபிட் ஆகுது. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் என்ன கொடுத்துருக்காருன்னா 5 லட்ச ரூபா அந்த கார்டில் கொடுத்துருக்கார். நீங்கள் ஒருத்தரோட பாக்கெட்லேயும் 50 கோடி பேர் பாக்கெட்லேயும் 5 லட்ச ரூபா ஆயுஷ்மான் பாரத் கார்டை கொடுத்துருக்கார். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆயுஷ்மான் பாரத் கார்டு ஆகப்பட்டது எதுக்கு பயன்படும்னா, நீங்கள் ஏழையாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ரிக்ஷா ஓட்டுறீங்க, நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்ககிட்ட காசு இருக்காது ஹாஸ்பிட்டல் போகணுன்னா. அப்போ ஹாஸ்பிட்டல் போனோன்னா காசு இல்லாதவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் துப்புரவு தொழிலாளர் பண்ணுறவங்களுக்கும் ரிக்ஷா ஓட்டுறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஏழைகளுக்கு பயன்படுற மாதிரி ஆயுஷ்மான் பாரத் கார்டை வந்து இஷ்யூ பண்ணார் 2018. இந்த கார்டை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த கார்டை பயன்படுத்தி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? உங்களுக்கு வந்து அதில் 3 கவராக இருக்குது, பிரைமரி, செகண்டரி, டெரிஷரின்னு. இந்த கார்டை கொடுத்தாரே தவிர பெரிய பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் யாருமே அதுக்கு வரல. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து இது பண்ணணும், லிஸ்ட் பண்ணணும் உங்கள் ஹாஸ்பிட்டலை. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சென்னையில், இல்லாட்டி வந்து கோயம்புத்தூர்லேயோ இல்லை திருச்சிலேயோ ஈரோட்லேயோ இருக்குன்னா அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு வந்தால் தான் ஒரு ஏழை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டை யூஸ் பண்ணி பயன்படுத்த முடியும். கவர்மெண்ட்டு இந்த வருஷம் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ணி பிரைமரி ஹெல்த், அதாவது 2 விஷயம், வெல்பீயிங், அதாவது மக்களுக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அவங்க நல்லா பார்த்துக்கிறதுக்கான வசதிகள், வெல்பீயிங், கியூரேட்டிவ். அந்த கியூரேட்டிவ்னா என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சரி பண்ணுறதுக்கான ஹெல்த் சென்டர்ஸை உருவாக்குறது, இந்தியா முழுக்க உருவாக்குறதுக்காக இந்த ஒதுக்கீடு 2,23,000 கோடி ஒதுக்கீடு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் மட்டும் முக்கியமாக சில இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ், பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ஸ்லையும் இந்த ஹெல்த் கேர் சென்டர் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து 750 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 750 டிஸ்ட்ரிக்ட் ஒரே க்ரோத் கிடையாது. இப்போ பாருங்கள், சென்னை, நம்மளுடைய ஈரோடு, திருப்பூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், அப்புறம் விழுப்புரம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 33 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 33 டிஸ்ட்ரிக்ட் ஒரே லெவலில் க்ரோ ஆகலை. சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேக்வர்டாக இருக்குது. இப்போ ராமநாதபுரம் எடுத்துக்கோங்க, ராமநாதபுரம் மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே இன்னும் டெவலப்மெண்ட் தேவை. அப்போது அங்கே எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது? பெரும்பாலான ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஸோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஸ்கீம் வழியாக என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து வெல்பீயிங் சென்டரை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 64,000 கோடி வந்து கொடுத்துருக்காரு இந்த பட்ஜெட்டில். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இன்டகிரேட்டட் பப்ளிக் ஹெல்த் லேப்ஸ் உருவாக்குவேன், ஸோ மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரின்னு சொல்லி இந்த இதை வந்து கொடுத்துருக்கார். ஸோ அதனால் என்ன நடக்க போகுதுன்னா, இந்த பட்ஜெட்டில் வந்து ஃபஸ்ட்டு கார்டு கொடுத்துட்டாரு, நெக்ஸ்ட்டு மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. 3வது என்ன கொடுக்கணும், அதான் பாயிண்ட். 3வது என்ன கொடுக்கணும்னா டாக்டர்ஸ் வேணும். நம்ம நாட்டில் டாக்டர்ஸ் வேணும். ஏன்னா அப்துல் கலாம் அவருடைய புக்கில் ஃபஸ்ட்டு கார்டு கொடுத்துட்டாரு, ஆயுஷ்மான் பாரத் கொடுத்து பார்த்தாரு, எல்லா ஹாஸ்பிட்டலும் வந்து சேர சொன்னார். ஆனால் நிறைய ஹாஸ்பிட்டல் சேரவே இல்லை. நீங்கள் சென்னையிலே இருக்கக்கூடிய எத்தனை பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்டை கொடுத்துட்டார் 50 கோடி பேருக்கு. 2வது இந்த பட்ஜெட் வழியாக 2,23,000 கோடி ஒதுக்கீடு பண்ணி மக்களுக்கு தேவையான பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸை உருவாக்குறார். இன்டகிரேட்டட் ஹெல்த் கேர் சென்டர்ஸை உருவாக்குறார். அதை உருவாக்கி அது வழியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வழி பண்ணுறார். இப்போ இந்த ஹெல்த் கேர் சென்டருக்கெல்லாம் டாக்டர்ஸ் வேணுமா இல்லையா? கண்டிப்பாக டாக்டர்ஸ் வேணும். அப்போ அது டாக்டர்ஸ் உருவாக்குற வேலையை வரக்கூடிய பட்ஜெட்டில், அடுத்த பட்ஜெட்டில் நிறைய மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்ஜெட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஒரே பட்ஜெட்டில் பண்ண முடியாது. சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறார். ஃபஸ்ட்டு மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டு, 2வது சென்டர் உருவாக்குறாரு. சென்டர் உருவாக்குனதுக்கப்புறம் டாக்டர்ஸை உருவாக்கணும். இன்றைக்கி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்குது. சென்னை பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதே சுச்சுவேஷன் பீகாரில் கிடையாது, அதே சுச்சுவேஷன் உத்தரப்பிரதேசில் கிடையாது, அதே சுச்சுவேஷன் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் கிடையாது. ஸோ ஓவரால் டெவலப்மெண்ட் வரணும் இந்தியாவில், பாரத நாட்டில் ஓவரால் டெவலப்மெண்ட் வரணுன்றதுக்காக தான் இந்த 2,23,000 கோடியை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கார். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன, இந்த வருஷத்துக்கு ஏன் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஹெல்த் கேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே வந்து ஹெல்த் கேர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிய வந்தது. பார்த்தீங்கன்னா COVID-19 வரும்போது கவர்மெண்ட்டில் வந்து ஹெல்த் சென்டர் கிடையாது. நம்மளுக்கு 2020 மார்ச் லாக்டவுன் பண்ணும்போது கவர்மெண்ட்டில் யோசிச்சாங்க, இந்தியாவில் எவ்வளோ ஹெல்த் கேர் சென்டர் இருக்குது, பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இருக்குதுன்னு பார்த்தா
ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ இந்த ரிஸ்க் கண்டினியூ ஆகக்கூடாது. கோவிட்-19 மாதிரி என்ன வைரஸ் வரும் தெரியாது இல்லையா ஃபியூச்சரில், அதுக்காக உருவாக்கணுன்றதுக்காக இதுக்கு முன்னாடி இல்லை. 2014 இருந்து 2019 வரைக்கும் கூட கவர்மெண்ட் இதை சிந்திக்கலை. ஆனால் 2020க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நம்ம நாட்டில் வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இருக்கணும், ஒரு பிரச்சனை கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அட்மிட் ஆகிறதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஒரு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இருக்கணும், வெல்பீயிங் சென்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கணுன்றதுக்காக தான் 2வது கட்டத்தில் இதை உருவாக்குறாரு. இது உருவானதுக்கு அப்புறம் 3வது கட்டத்தில் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுப்பார். ஸோ அது எடுக்கணும்னு சொன்னால் இதை வந்து உருவாக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா 2020 அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற புஸ்தகத்தில் ஒரு மெட்ராஸ் மாதிரி இருக்க, சென்னை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையோ, கோயம்புத்தூர் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையோ 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்களாம். ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 3300 பேருக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்களாம். அப்போது டாக்டர் இல்லாத நாடாக நம்ம நாடு இருந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ பேருக்கு எவ்வளோ பேர்? 130 கோடி பாப்புலேஷன். மினிமம் எவ்வளோ டாக்டர் இருக்கணும்? மினிமம் 130 கோடி பேரை சேவ் பண்ணணும்னு சொன்னால், காப்பாற்றணும்னு சொன்னால், எந்த பிரச்சனை வந்தாலும் சொன்னாலும் மினிமம் 10% டாக்டர் இருக்கணும். 10%. அப்போ 10% டாக்டர்னா எவ்வளோ? 130 கோடி பாப்புலேஷனில் 13 கோடி பேர் டாக்டர் இருக்கணும். நம்ம நாட்டில் இருக்காங்களா? இல்லை. இதுதான் பற்றாக்குறை. அப்போ இதை உருவாக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் உருவாக்கணும். ஏன்னா டாக்டர் எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு, இல்லை டாக்டர்லாம் உருவாக்குனதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் எங்கே போய் கொடுப்பாங்க? ஸோ அது கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டியை உருவாக்குறாரு. ஸோ இது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த பட்ஜெட்டை இதை அணுகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிட் வேக்சின் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு வேக்சினில். ஸோ அந்த கோவிட் வேக்சினுக்கு வந்து 35,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த ஹெல்த் கேர் இதில். ஸோ இந்தியா கோவிட் வேக்சின் எல்லா ஏழைகளுக்கும், எல்லா வயதானவர்களுக்கும் உடனே போய் சேரணுன்றதுக்காக இதில் 35,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஹெல்த் அவுட்லே ஆகப்பட்டது இந்த வருஷம் 2,23,000 கோடி ஒதுக்கீடு ஆகப்பட்டது. டெஃபினட்டாக ஒரு பெரிய மாற்றத்தை ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் கொடுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் பில் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஹெல்த் கேர் ஆகப்பட்டது பாரத நாடு முழுக்க வளரணும் அப்படின்றதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது கொண்டு வந்திருக்காரு. இந்த 2,23,000 கோடி போதுமானா? கண்டிப்பாக போதாது. இன்னும் நிறைய ஒதுக்கீடு பண்ணணும். ஹெல்த் கேர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கவர்மெண்ட் என்ன இருக்கோ கையில் அதை வச்சு செய்ய பார்த்துருக்காங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோடைய பாயிண்ட்டு. டெஃபினட்டாக ஹெல்த் கேர் பற்றி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2020 எல்லாரும் நம்ம உணர்ந்தது என்ன? நம்ம எது இழந்தால் வேணால் கிடைக்கும், ஆனால் நம்மளுடைய ஆரோக்கியம் இழந்தால் கிடைக்காதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளோ பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க இந்த கோவிட்-19னால. அதுலேருந்து இந்தியாவை மீட்டெடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரோட விஷன். இது பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். பட்ஜெட்டில் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பில்லர் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் பில் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. இதை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜன் ஆயுஷ்தி சென்டர்ஸ், அதாவது அஃபோர்டபுள் மெடிசன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக அதுக்கான ஃபார்மா ஷாப்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். ஒரு சில மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் 300 ரூபா இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ண அந்த ஸ்கீம் வழியாக, அந்த ஃபார்மசி வழியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட விலை 80% கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது இன்டகிரேட்டட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை ப்ரொமோட் பண்ணுங்கிறது தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய விஷன். அதுதான் இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக இந்தியா ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை மாறுறதுக்காகவும், பாரத நாடு ஒரு வல்லரசு ஆகிறதுக்காகவும் இந்த பட்ஜெட்டில் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட 2,23,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் பொதிகை வழியாக, வழிகாட்டி வழியாக, இந்த வழிகாட்டி ப்ரோக்ராமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டி உங்களுக்கு காட்டி அதை நீங்கள் போயிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் குடும்பத்துக்கும் தெரிந்தவங்களுக்கும் போய் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறோம். மிக்க நன்றி.